உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான வீடியோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. டாப் 5 பெஸ்ட் 24 இன்ச்சஸ்ல வரக்கூடிய நல்ல ஒரு மானிட்டர் சொல்லுங்க ப்ரோ, அதுவும் கேமிங்காக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த வகையில மானிட்டர் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு வரக்கூடிய நிறைய CPU மாடல் வந்து நம்ம அசம்பிள்டாவே வாங்கிடுறோம் இல்லையா? சோ அப்படி வாங்கக்கூடிய அந்த அசம்பிள்டு CPUக்கு நல்ல ஒரு சூப்பரான மானிட்டர், நல்ல ஒரு பிராண்டடா பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் நினைக்கிறோம். சோ அந்த வகையில இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெல், ASUS, HP இந்த மாதிரி ஹியூஜான பிராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதுலயே மேஜர் பிராண்ட், ஹோம் அப்ளையன்ஸ் பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மல்டிபிள் ப்ராடக்ட் பண்ணக்கூடிய பிராண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா சாம்சங் அண்ட் LG. சோ இவங்கெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான மானிட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதானமா பாத்தீங்கன்னா 27 இன்ச்சஸ் மானிட்டர் வந்து நிறைய பேர் கேமிங்க்கு சூஸ் பண்ணுவாங்க. பட் நார்மலா ஒரு ஆபீஸ் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு, ஓரளவுக்கு லார்ஜ் ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா 24 இன்ச்சஸ் ஆஃப் மானிட்டர் வந்து மிகப்பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு மானிட்டர் நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலா நம்மளுடைய டிவிகள்ல வந்து 60 ஹெர்ட்ஸ் வரைக்கும் வரும். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரா பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ரேட் நல்லாவே இருக்கணும், கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த வகையில 75 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயும் போகலாம், பட் ஆனா வந்து காஸ்ட் கொஞ்சம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான மானிட்டர் நம்ம சூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஃபுல் HDயா வர மாதிரியான மானிட்டரை சூஸ் பண்றது ரொம்பவே அவசியமானதுங்க. அப்படி நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்க பார்க்கக்கூடிய மூவிஸா இருக்கட்டும், இல்ல ஒர்க் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், இந்த போட்டோஷாப் எடிட்டிங் ஒர்க்லாம் பண்றாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு இது மிகப்பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வகையில இது இருக்கும். 1080 பிக்சல் வரக்கூடிய ஒரு நல்ல மானிட்டர் ஆகும். பெசல்லெஸ் குறைவாக இருக்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபெக்ட் மானிட்டரை நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கான டிசைனா இருக்கணும். ஒரு பிளேஸ் டு another பிளேஸ்க்கு ஈஸியா மூவபிலிட்டியோட வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்பேஸை வந்து அப்பப்போ ஆர்கனைஸா வச்சுக்கணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களா இருந்தீங்க அப்படின்னா, வெயிட்லெஸ்ஸா இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியா இதை கன்வீனியன்ட்டா எங்க வேணாலும் கொண்டுட்டு போக முடியும். அதே மாதிரி AMD ஃப்ரீ சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சம் கிராஃபிக் கார்ட்ஸோடவும் உங்களுடைய CPU கூடவும் ரொம்ப ஈஸியா சிங்க் ஆகக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இது மூலமா நீங்க உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆர்கனைஸா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய கம்ப்யூட்டரையும் வந்து ஆர்கனைஸா வச்சுக்க முடியும் CPU கூட சிங்க் பண்றது மூலமா. கலர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வைப்ரண்டா தெரியவும் ஆரம்பிக்கும். சில மானிட்டர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கேம் மோட்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா அதை எனேபிள் பண்ணி நீங்க கேம் விளையாடும் பொழுது அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த மாதிரியான மானிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IPS பேனல தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க டிஸ்ப்ளேவை பொறுத்த வரைக்கும். சோ இது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஃபீச்சரா இருக்கும். கனெக்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா VGA கனெக்டிவிட்டி கம்பல்சரியா தேவை CPU டு மானிட்டருக்கு. இப்போ நிறைய மானிட்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா HDMI சப்போர்ட்டோட வருது. அண்ட் உங்களுடைய கம்ப்யூட்டர் ஆர் CPUலயும் வந்து பாத்தீங்கன்னா HDMI சப்போர்ட் இருந்தா ரொம்ப ஈஸியா நீங்க கனெக்டிவிட்டி பண்ணி டிஸ்ப்ளே வந்து ஷேர் பண்ணி தாராளமா யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மானிட்டர்ஸ்ல இன்பில்டடா ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ அந்த ஸ்பீக்கர்ஸ் உடைய வாட் ரேஞ்ச், RMS என்ன அப்படிங்கறதையும் ஷூரா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்கின திருப்தியோட ஒர்க் பண்ண முடியும். அண்ட் மானிட்டர்ஸ்க்குலாம் உங்களுக்கு 1 இயர் மாதிரியான வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. எப்படி டிவியோ அதே மாதிரி தான். சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மானிட்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி டாப் 5 பெஸ்ட் மானிட்டர் மாடல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா பார்க்கலாம். 6th பிளேஸ்ல MSI கேமிங் மானிட்டர் பத்தி பார்க்க போறோம். 24 இன்ச்சஸ் IPS கேமிங் மானிட்டரா வருது. ஃபுல் HD 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட தராங்க. AMD FreeSync for Sports 1 millisecond response time, optimized screen colors and brightness ஓட வருது. Amazon இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 16,844 rupeesக்கு செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 343 verified reviews இருக்கு. 5th பிளேஸ்ல ASUSல இருந்து வரக்கூடிய கேமிங் மானிட்டர் பத்தி பார்க்க போறோம். 24.5 inches of full HD 1920x1080 கேமிங் மானிட்டரா வருது. Nvidia G-Sync compatible sports gaming super narrow bezel and low blue light மாடலா கொண்டு வந்திருக்காங்க. comes with 3 year warranty தராங்க. Amazon இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 21,849 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 466 verified reviews இருக்கு. 4th பிளேஸ்ல LG கேமிங் மானிட்டர் பத்தி பார்க்க போறோம். 24 inches 60.96 cm 144 Hz கேமிங் மானிட்டர் மாடலா வருது. Full HD கேமிங் மானிட்டர் and Radeon FreeSync ஓட தராங்க. LG tone free wireless earbuds, HDMI 2 display port and headphone outடும் தராங்க. Amazon இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 23,989 rupeesக்கு செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 923 verified reviews இருக்கு. 3rd பிளேஸ்ல ViewSonic கேமிங் மானிட்டர் பத்தி பார்க்க போறோம். 25 inches of gaming LED backlight monitor மாடலா வருது. refresh rate of 240 Hz, 22 levels of black stabilization, next generation performanceum கிடைக்கும். Amazon இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 27,039 rupeesக்கு செல் பண்றாங்க. 9.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 153 verified reviews இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல BenQ gaming monitor பத்தி பார்க்க 24.5 inches of 240 Hz
full HD 1080p gaming monitor மாடலா வருது. 1 millisecond response time and dynamic accuracy தராங்க. color vibrance and black equalizer ஓட வருது. shield a switch height adjustment standum provide பண்ணிருக்காங்க. Amazon இந்த product price 34,990 rupees க்கு செல் பண்றோம். 9 score ratings கொடுத்திருக்காங்க based on 43 verified reviews இருக்கு. first pageல Dell இருந்து வரக்கூடிய gaming monitor பத்தி பார்க்க போறோம். 25 inches 63.5 cm full HD gaming monitor வருது. HDMI and DP ports IPS panel கொடுத்திருக்காங்க. 240 Hz 1 millisecond AMD FreeSync ஓட வருது. tilt swale height adjustable monitor வருது. Amazon இந்த ப்ராடக்ட் பிரைஸ் பிரீமியமா வரதுனால 40,990 rupees க்கு செல் பண்றாங்க. 9.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 2,735 verified reviews இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்க இந்த கேமிங் மானிட்டர் மாடல் அது Flipkart and Amazon தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் and first கமெண்ட்ல பின் பண்ற வேற ஆஃபர் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பட் Amazon சேம் பிராண்ட் சேம் ப்ராடக்ட் Flipkart அசல இருக்காது. சோ இதுக்கு ஆல்ரெடி பெஸ்டா செல்லக்கூடிய சில ப்ராடக்ட் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற வேற ஆஃபர் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் வீடியோ சந்திக்கிறேன். நல்ல சைனிங் ஆஃப் விஜய் பாபா. see you, have a nice day.